மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும்னா, இந்த உணவு பாதை இருக்குல்ல, இதில புண்ணுகளே இருக்கக்கூடாது. அல்சர் இருக்கக்கூடாது. அல்சர் பெரும்பாலானவங்களுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு யாருக்கு நம்ம அல்சர்ன்னு அடையாளம் காணப்படுறோம்னா, அளவுக்கு அதிகமா இருக்குது. அவங்கள தான் நம்ம அல்சர்ன்னு சொல்றோம். அளவோட கூட இருக்கக்கூடாது. அல்சர்ங்கிறதே இருக்கக்கூடாது. யாருக்கு ஒரு அபாய கட்டத்த தாண்டிருச்சு, அவங்கள தான் நம்ம அல்சர்ன்னு அடையாளப்படுத்துறோமே தவிர, ஓஹோ! நமக்கெல்லாம் இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. அல்சர் வந்து எல்லாத்துக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்சர்ங்கிறது என்னது? நுண்ணிய புண்கள். அல்லது நுண்ணிய புண்ணு, பெரிய புண்ணு, அந்த உணவு பாதை வாயிலிருந்து ஆரம்பிச்சு, அந்த தொண்டைக்குழி, அப்புறம் வந்து உணவு பாதை, அப்படி போய் இரைப்பை, அப்புறம் அங்கருந்து இரைப்பையில போயி மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல் இதுவரைக்கும் புண்ணு தான். இது புண்ணு இருக்குன்னா, அதுதான் அல்சர். புண்ணு இருந்தா என்னாகும்? அந்த அந்த உணவு குழாய் குழாய் மூலமா அந்த உணவு குழாய் இருக்குல்ல, அந்த உணவு மண்டலங்கள், இரைப்பையும் சரி, பெருங்குடலும் சரி, வாய் சரி, தொண்டை சரி, இதில வந்து நுண்ணிய புண்ணுகள் இருக்கும். வெளிய தெரியிற மாரியான புண்கள் இருக்கும். இதத்தான் நம்ம அல்சர்ன்னு சொல்றோம். இது பெரும்பாலானவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம சாப்பிடுற உணவு அப்படிப்பட்டது. அப்படி இருக்கும்போது, அதில புண்ணு இருந்ததுன்னா, அந்த புண்ணுல என்ன வரும்? கெட்ட நீர் தான் வடியும். ஒரு புண்ணு எப்படி இருக்கும்? அந்த புண்ல என்ன வடியும்? கெட்ட நீரு, கெட்ட திரவங்கள் வடியும். அப்ப அந்த 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 உணவு மண்டலமே ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புண்ணுகள குணப்படுத்தணும். அப்பதான் வந்து மலச்சிக்கல் இல்லாம உணவ ஒழுங்கா அது செரிமானம் பண்ணும். உணவை ஒழுங்காக செரிமானம் பண்ணும். இப்ப வந்து வாயில உமிழ்நீர் சுரக்குது. அதுவே வாயில நெறைய புண்ணு இருந்ததுன்னா, அந்த புண்ல சுரக்கிற அந்த திரவங்களும் நமது உமிழ்நீரும் கலந்து, அந்த உணவு செரிமானத்த அது மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கும். வாயில புண்ணு இருந்ததுன்னா என்னாகும்? அடித்தொண்டையில புண்ணு இருக்குதுங்க. அடித்தொண்டையிலேயே பெரிய பெரிய புண்ணெல்லாம் நெறைய பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத புண்ணுகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன புண்கள்லாம் இருக்கும். நாக்குல இருக்கும். அந்த புண்ணு வந்து புண்ணா மட்டும் இருக்காது. அதுல வந்து கெட்ட திரவம் வடியும் கண்டிப்பா. அப்போ வந்து வாயில புண்ணு இருக்குன்னா, வாயில உமிழ்நீர் சுரக்கும். அந்த புண்ணுல வடியிற அந்த திரவமும் கலக்கும். கலக்கும்போது செரிமான திறன், உணவை செரிக்கிற திறன் இருக்குல்ல, உமிழ்நீருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த உமிழ்நீரோட பவரே அது குறைச்சிரும். அதுபோல தான் தொண்டைக்குழி, அப்புறம் எங்கெல்லாம் போகுது அந்த உணவு குழல், இரைப்பை, இங்கெல்லாம் நுண்ணிய புண்ணுகள் இருக்குது. சின்ன சின்ன புண்கள் இருக்குது அப்படின்னா, அதில கெட்ட திரவம் சுரக்கும். அதுபோல மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல் இங்கெல்லாம் புண்கள் இருக்குது அப்படின்னா, அந்த புண்ணுல கெட்ட திரவம் சுரக்கும். அது வந்து செரிமான திறனை பாதிக்கும். அதனால மலச்சிக்கல் ஏற்படும். அதனால உணவு மண்டலத்தில் உள்ள இந்த புண்களை நம்ம குணப்படுத்தணும். அதனால வந்து எனக்கு அல்சர் இருக்கு. அல்சர்ங்கிறது ஒரு ஒரு பார்டர தாண்டிட்டா தான் அவங்களுக்கு அல்சர்ன்னு சொல்றாங்களே தவிர, அல்சர்ங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால வந்து ஒ அல்சர்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு அப்ப எல்லாருமே பெரும்பாலானவங்க என்ன நெனைக்கணும்? நமக்கு அல்சர் இருக்குதுன்னே நெனைக்கணும். அத எப்படி ஆரோக்கியமா மாத்துறது? அதற்கு ஏதாவது மருந்து, நாட்டு மருந்து, சித்த மருந்து அப்படி போய் ஸ்பெஷலா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அது வந்து உணவு மாரியே இருக்கும். அதாவது உணவு போலவே அந்த மருந்து இருக்கும். அத நீங்க சாப்ட்டு, சுத்தமா அந்த அல்சர்ங்கிறதே இல்ல அப்டின்னா, அப்ப அந்த உணவு மண்டலம் சிறப்பா வேலை செய்யும். வாயில புண்ணு இல்ல, அந்த தொண்டைக்குழியில புண்ணு இல்ல, இரைப்பையில புண்ணு இல்ல அப்டின்னா, அந்த அந்த உணவு மண்டலமே சூப்பரா ஒழுங்கா வேலை செய்யும். இந்த கெட்ட புண்களிலிருந்து வடிகிற அந்த கெட்ட திரவங்கள், அ உணவு செரிமான மண்டலத்தோட வேலை செய்வதற்கு இடையூறா இருக்காது. புண்ணே இல்ல. அந்த மாரி பார்த்துக்கணும். அந்த மாரி அல்சர்ங்கிறது வந்து மலச்சிக்கலுக்கு கண்டிப்பா காரணமா இருக்கும். செரிமான குறைபாட்டுக்கு காரணமா இருக்கும். மலச்சிக்கலுக்கு காரணமா இருக்கும். மலச்சிக்கல்லாம் இருக்குது அப்டின்னா, உடம்பு ஹீட் ஆகும். உடம்பு ஒழுங்கா வேலை செய்யாது. எல்லா உறுப்புகளுமே வேலை செய்யாது. அதனால வந்து அல்சருக்கு வந்து அல்சர்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்டர தாண்டுனா தான் அல்சரு. அந்த லிமிட்டு உனக்கு இருக்குப்பா, கொஞ்சம் தான் இருக்கு புண்ணு அப்டின்னாலும் அதுவும் அல்சர் தான்.